வணக்கம். வருகிற 12/8/2026 ஆடி அமாவாசை வருதுங்க. இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஆடி அமாவாசை. அதாவது முன்னோர்களை வணங்க வேண்டிய நாள், முன்னோர்களை நினைக்க வேண்டிய நாள், முன்னோர்களுக்காக தானம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நாள். நம்ம வீட்டில் என்னதான் வடை பாயசம் செஞ்சு சாப்பிட்டாலும், நீங்கள் வந்து அந்த முன்னோர்களுக்கு தானம் பண்ணும்போது தான் அன்னதானம், தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அந்த முன்னோர்களுக்கு தானம் பண்ணும்போது தான் அந்த பலனே உங்களுக்கு முழுமையடையுது. அதனால அந்த அன்னத்தை வாங்கி நீங்கள் கொடுக்கும்போது தயவு செஞ்சு தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்காம இருக்காதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தாதான் அந்த உணவு வந்து நிறைவடையும். அதனால அந்த உணவு பொட்டலத்தை வாங்கி கொடுக்கும்போது தண்ணியும் வாங்கி கொடுங்க. இப்போ இந்த வீட்டில் திருஷ்டி இருக்குது, மனக்கவலைகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய நிலப்படிக்கு முன்னாடி நின்று ஒரு சின்ன பூசணிக்காய் வாங்கிக்கிங்க. அதில் ஒரு சின்ன கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே மஞ்சள், குங்குமம், ஒரு மருத்துவ செலவு இருக்குது, வீட்டில் விரைய செலவு இருக்குது, விருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு ரூபா, ஒரு ரூபா, இல்லை ஒரு ரூபா இது மாதிரி சில்லறை காசை போட்டு நல்லா உங்கள் நிலப்படிக்கு முன்னாடி நின்று 3 சுற்று சுற்றுங்க. சுற்றிட்டு நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மருத்துவ செலவு ஏற்படக்கூடாது, இதெல்லாம் வேண்டிக்கிங்க. உங்கள் மனசில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த பூசணிக்காய் வந்து இதை வந்து செய்யும் போது பகல் 12 மணிக்கு அந்த உச்சி வேளையில் செய்யுங்க. அதே மாதிரி வியாபாரமாக இருந்தாலும் அதே தான். கடைக்கு முன்னாடி நின்று இதை செஞ்சுட்டு, அதாவது கால்படாத இடத்துல இதை போடுங்க. ஏன்னா அடுத்தவங்க வந்து கால்பட்டால் அவங்களுக்கு வந்து இந்த கெடுதல்கள் ஒட்டி கொள்ளும். அதனால் அடுத்தவங்க வந்து கால்படாத இடத்துல ஓரமாக இந்த பூசணிக்காவை போட்டு உடச்சிட்டு வச்சுருங்க. அப்போ வந்து அடுத்த நாள் வந்து குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணும்போது அவங்க சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு இது மாதிரி செய்யுங்க. இல்லை பூசணிக்காய் கிடைக்கல, செய்ய முடியல அப்படின்னா நல்லா ஒரு தேங்காய் எடுத்துக்குங்க. அந்த தேங்காய் நடுவில் வந்து நல்லா 5 ரூபா கட்டி கற்பூரத்தை வைங்க. அந்த கற்பூரத்தை வச்சு வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி, அதே நேரம் வீடாக இருந்தாலும் சரி, 12 மணிக்கு நல்லா நிலப்படியை சுற்றி உங்கள் வியாபார ஸ்தலத்தை சுற்றி நல்லா காமிச்சிட்டு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஓரமாக தெருவில் ஒரு ஓரமாக உடச்சிருங்க. அதை வந்து அவங்க அடுத்த நாள் சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த ஆடி அமாவாசையில் உள்ள திருஷ்டி கழியும். முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு முன்னோர்களிடத்துல நல்லா வேண்டிக்கிங்க. இது மாதிரி என்னுடைய குழந்தைகள், வருங்கால சந்ததியினர் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த ஆடி அமாவாசையை வணங்கும் போது உங்களுக்கு மிக சிறந்த பலன் ஏற்படும். எனவே கவலைப்படாதீங்க. ஆடி அமாவாசை மிக முக்கியமான நாள். எந்த வேலை இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு அன்னைக்கு பெற்றோர்களுக்காக, தாத்தா பாட்டிக்காக செய்யுங்கள். நன்றி.